தர்ஷன் எப்போ பாரு தர்ஷன் கோவத்தில் தான் இருப்போம். பசங்க எல்லாருக்குமே 100 ரூபா கணக்கில் பார்த்தீங்கன்னா 500, 600, 700. ஸோ எனக்கும் அக்காவுக்கும் சேர்த்து அம்மா காசு கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் சேஃபாக தான் பொறுமையாக தான் போக போகிறேன். போயிட்டு அங்கேருந்து அக்கா வருவாங்க. அக்காவும் ஸ்வேதா, ரித்திக் 3 பேரும் டவுன்ஷிப் நேராக போயிட்டு நாங்கள் மீட் பண்ணிப்போம். சிதம்பரத்துலேருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற விருதாச்சலத்துலேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ புக் வாங்கிடணும். எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் தானலை. என் பிள்ளைங்களுமே புக் எடுத்து இந்தாம்மான்னு கொடுக்குது. சரி ஏதோ வாங்கி கொடுத்து எங்கள் பாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நெய்வேலியில் இருக்கிற புக் ஃபேருக்கு தான் போக போகிறோம். காலையில் கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் ரித்தீஷ் இருக்கான். ரித்தீஷை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டில் இருந்து நெய்வேலி டவுன்ஷிப் தான் போக போகிறேன். அக்காவும் பசங்களை கூட்டிகிட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நெய்வேலி டவுன்ஷிப்பில் புக் ஃபேரில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? ஓகே. தர்ஷன் எப்போ பாரு தர்ஷன் கோவத்தில் தான் இருப்போம். போகலாமா தன்ஷி? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தாச்சு. தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. போய் சாப்பிட்டு கிளம்பலாமா? ரித்தீஷ் கிளம்பி ரெடியாக இருக்கான் பாருங்க. எங்கே போகிறோம் இன்னைக்கு? புக் ஃபேர். எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்? ஜெயப்ரியா வித்யாலயா. சரி வாங்க. சரி வாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். போங்க உள்ள போங்க. ஓ வீட்டுக்கு வந்தாச்சு. புளி எங்கே காயுது பாருங்க. மாங்காய் மரத்தில் மாங்காய் இன்னும் குறையவே இல்லையட்டுக்கு. நிறைய இருக்கு. சைக்கிள் யாருப்பா ரெடி பண்ணி கொடுத்தது? ரித்தீஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். சரி போங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததும் இப்போ கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பாருங்க ஒரு 9:15 ஆகுது. சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா? தர்ஷன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? அம்மா தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரித்தீஷ் நீ சாப்பிட்டியா? ஆமாம் ரித்தீஷ் சாப்பிட்டான். தன்ஷியும் சாப்பிட்டா, தர்ஷனும் சாப்பிட்டான். இப்போ எல்லாருமே கிளம்ப போகிறோம். எல்லாரும் ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பசங்க எல்லாருக்குமே 100 ரூபா கணக்கில் பார்த்தீங்கன்னா 500, 600, 700. ஸோ எனக்கும் அக்காவுக்கும் சேர்த்து அம்மா காசு கொடுத்துருக்குறாங்க. புக் ஃபேருக்கு போயிட்டு செலவு பண்ணுறதுக்காக இப்போ ஒரு 700 ரூபா காசு வாங்கியாச்சு. போகலாமா? இப்போ பாருங்க வண்டியில் வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதியும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். தர்ஷன், ஆதி, ரித்தீஷ், தன்ஷி நாங்கள் எல்லாருமே இப்போ ஒரே வண்டியில் தான் போக போகிறோம். தர்ஷன் வா. தர்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுப்போம். இன்னைக்கு ஆதியும் கூட கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ போகலாமா? எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் சேஃபாக தான் பொறுமையாக தான் போக போகிறேன். போயிட்டு அங்கேருந்து அக்கா வருவாங்க. அக்காவும் ஸ்வேதா, ரித்திக் 3 பேரும் டவுன்ஷிப் நேராக போயிட்டு நாங்கள் மீட் பண்ணிப்போம். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து புக் ஃபேருக்கு போக போகிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இங்கே வந்து நெல் தான். விவசாயம் ஃபுல்லாகவே நெல் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் தான் காட்டுறான்.
தர்ஷன் நீ என்ன ஜூஸ் குடிச்ச? மாசா பிளாக் கொக்கோ கோலா. கொக்கோ கோலா. வாங்க போலாம். ஹாய். ஐயோ எங்க போறோம் இன்னைக்கு? நான் சிதம்பரத்துல இருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற விருதாச்சலத்துல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? ரித்திகே ஹாய் சொல்லு. ஹாய். என்ன பேக்லாம் பலமா இருக்கு? சரி இது எந்த வழின்னு தெரியல. எந்த ரூட்ல போறது? இப்படி போயா? ஸோ எல்லாரும் இப்போ புக் ஃபேருக்கு போக போகிறோம். எல்லாம் இப்போ ஒரே இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. வண்டி பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு 2 டோக்கன் 2 வண்டிக்கு 5 ரூபா ஒரு வண்டி. ஸோ எல்லாம் அங்கே தான் இருக்கோம். ஸோ எல்லாரும் நில்லுங்க. அம்மா கொடுத்த காசு எல்லாரும் கொடுக்கும். தலைக்கு 100 ரூபாயா? போன என் தலைலாம் கொடுங்க. ஆதி என் தலை லீட். ஆதி எல்லாருக்கும் 100 ரூபாய் காசு கொடுத்தாச்சு. ஆனா உடனே கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஆதிக்கு 100. 400 ரூபாய் என் குடும்பம் இன்னும் குறையுது. 1 ரூபா ஒரு 100 குறையுது 500 ஆகிறதுக்காக. ஸோ புக் ஃபேருக்கு ஆப்போசிட்ல வண்டி பார்க் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு நம்ம வந்து நுழைவு சீட்டு வந்து 10 ரூபா வாங்கணும். ரெண்டு டிக்கெட். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கிடையாது. எங்களுக்கு மட்டும் 2 டிக்கெட். அக்காவுக்கும் எனக்கு மட்டும். மற்றவங்களாம் ஃப்ரீ. என்ட்ரன்ஸ் பாருங்க அழகா இருக்கு. எல்லாரும் இப்போ போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே எலி வச்சிருக்காங்க. என்ன புக் எடுக்க போறீங்க? எது வேணாமா? பசங்க படிக்கிறாங்களா இல்லையா? புக்கு வாங்கிடணும். ரொம்ப எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் தாழலை. என் பிள்ளைங்களுமே புக் எடுத்து இந்தாம்மா இந்தாம்மான்னு கொடுக்குது. சரி ஏதோ வாங்கி கொடுத்து அங்கே பாரு. படிக்கிறீங்களா இல்லையா? ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடணும். பேய் கதைகள் எடுத்து. சரிதா நீ எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையா? ஆ அதோடைய குவாலிட்டி வேற இந்த குவாலிட்டி வேற விளையாட்டு பொருள் வாங்க தான் வந்துருக்கு. காசு எடுமா. இது வந்து மேக்னெட். இதை வந்து இது வந்து எப்படின்னா நம்மளுடைய பிரைனை வச்சு இது ஒன்று சேர்த்து திரும்பி பிரிக்கணும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. இது ஒன்று வாங்கியிருக்காங்க. இதோட காஸ்ட்டு 100 ரூபாய். ஓப்பன் பண்ணிக்காமி. அது ரொம்ப ரிஸ்க். அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதை ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை வந்து பிள்ளைங்களை வச்சு சேலஞ்ச் பண்ணி இதை வந்து வைக்கணும் அப்படின்றது. அவங்க ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. தெரியாது. முன்ன வந்தப்போ நல்லா இருந்துச்சு. எடுக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். பாருங்க ஆமாம் சூப்பராக எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. அதுதான் டாஸ்க்கு. வாங்கிட்டோம். அடுத்து டாய்ஸ். என்ன வாங்குறீங்க? ஸ்வேதாக்கு என்ன வாங்குறீங்க?
2 புக். காஸ்ட் எவ்வளோ? இது 100 ரூபாய், இது 60 ரூபாய். அடுத்து என்ன வாங்கிருக்கீங்க? இது வந்து தன்ஷிக்கு, இது வந்து ரித்திக்கு. தன்ஷிக்கு வந்து டிக்ஷனரி, ரித்திக்கு நரோட்ட டிராயிங். நாங்கள் வாங்கிய புத்தகங்களுக்கான ரசீதையும் புத்தகங்களுக்கான ரசீதுகள் மேலும் பொருட்கள் வாங்கினாலும் அதற்கான ரசீதையும் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நூலேடி பதிப்பகம் கடையில் 138, வள்ளி புத்தக உலகம் கடையில் 106, கலர் வந்து அதோடைய பென்சில்ஸ் எல்லாமே இதில் கலரோட இருக்கும். இதை தான் வாங்கன்ற மொமோ வேணான்றான். ஏன் தர்ஷன் இதை வாங்கிக்கோ. ஓகேவா? வேண்டாம். ஷாப்பிங் முடிஞ்சிச்சா? முடியல, அதே பாரு. போங்க போங்க. நிறைய ஷாப் இருக்கு. அதான் நிறைய வாங்கியிருக்குமே, அப்புறம் என்ன? பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாடிக்கையாளர்கள் வெளியே செல்லும் போது வாங்கிய புத்தகங்களுக்கும் வாங்கிய பல பொருட்களுக்கும் தேவையான வெளியே செல்லும் போது நீங்கள் வாங்கிய புத்தகங்கள் மட்டுமில்லாமல் வாங்கிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ரசீது வாங்கிக் கொண்டு வெளியே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தர்ஷனுக்கு ஒரு ஸ்வீட் கானே இருக்கே. அவனுக்கு ஒன்று, ரித்திஷுக்கு வாழைக்காய் கொடுத்துரு. நீ மிளகா சாப்பிட்டுக்கோ. போதும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. எல்லாரும் ஸ்நாக்ஸ் டைம். வாங்கின திங்ஸ் எல்லாமே இப்போ வந்து பில்லு வந்து வெளியில் எடுக்கணும். மொத்தம் எவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்கோம், எல்லாமே பசங்களுக்கு தேவையான புக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இது வந்து தர்ஷனுக்கு, இது வந்து பாப்பாவும் தர்ஷன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்பாடு. பாப்பா விடுகதை வேணும்னு கேட்டா, அது எடுப்பான். இது வந்து டிக்ஷனரி. இது மட்டும் நம்ம பசங்களுக்கு வாங்கியிருக்கிறது. தனியாக வச்சிரு. அது மட்டும் எவ்வளோ வருது? வராது சொல்லும். ஓகே. அடுத்து காட்டுங்க. அடுத்து ரித்திஷ்க்கு மேக்னெட்லாம் எடுமா, அதெல்லாம் எங்க? ரித்திஷ், ஸ்வேதா, ரித்திக் 3 பேருக்கு. இப்படி வைக்கிறவை. இது வந்து நரோட்டோ வந்து ரித்திக் கேட்டான். டிராயிங் புக். 240 தான். இது வாய்ப்பாடு ரித்திக்கு தான் வாங்கினேன். ரித்திக் சூப்பராக படிப்பான். இது வந்து டயட் சாட்டு. ஸ்வேதா வந்து ஜெனரல் நாலேஜ் கேட்டிருந்தான், பொது அறிவு வினாவிடை. ஸோ இது ஃபுல்லாகவே சயின்ஸ் தானா, அது ஒன்று கேட்டான். அப்புறம் அப்துல் கலாம் பற்றி ஆர்டிகல்ஸ் அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்ட்டு அதுவும் வாங்கி கொடுத்தேன். ஸ்வேதாவுக்கு நிறைய புக். ஆல்ரெடி தமிழ்நாடு இந்தியா மேப் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு 4 ரூபாய் 8 ரூபான்னு இருக்கும் பாரு, அந்த சின்ன சின்ன மேப் வாங்கி கொடுத்தேன். இதுனா சரி பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு பெரிய மேப். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கின அனுபவம். ஓப்பன் பண்ணிக்காமே இன்னைக்கு என் பொண்ணுக்கு வாங்கி தரேன். ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு இந்தியா மேப் எப்படி இருக்குமோ அதுதான். ஆமாம், இதான் மேப்பு. இது போன வருஷமே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் பட்ஜெட் ப்ராப்ளம். 700 சம்திங் இதெல்லாம் செலவு பண்ணிடுச்சிங்கன்ட்டு வாங்கலை. இந்த நடை புக்காக வாங்கிட்டேன். இது எனக்காக ஒன்று வேணும்ன்ட்டு. ஏன்னா பிள்ளைங்கள்ட்ட பெட் மேட்ச் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தானே இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஒரு லூடோ கேம் ஒன்று. மேக்னெட். இது மேக்னெட். சண்டே அதுவுமா எல்லாரையும் மாறி அள்ளி போட்டு முப்பேரம் வந்துட்டோம். இது என்னையோட முடியுது? நாளையோட 29 10 நாள் தான் போட்டிருக்காங்க. அதனால தான் வேறு வழி இல்லைட்டு இன்றைக்கி அள்ளி போட்டு வந்துட்டோம்.
பிடிச்சதை வாங்கிட்டோம், சுற்றி பார்த்தாச்சு. இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வெளியே கிளம்பிட்டு போயிட்டு சாப்பிட போகிறோம். இப்போ யார் யார் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வருஷம் வரோம், ஏன்னா நாங்கள் கோட்டேரி பக்கம் தான், அப்படியே அள்ளி போட்டு வந்துடுவேன். போன வருஷமும் வந்தோம். ஸ்வேதாக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நிறையா வாங்கியாச்சு. தன்ஷிக்கு ஒரு 2 புக்ஸ். வந்து டிக்ஷனரி, அவள் திருக்குறள் புக்கு அப்படின்றது அவள் அப்பப்போ ஒன்று வாங்கிப்பான். இந்த நட மேடம் வந்து அப்துல் கலாம் பற்றியும் பழமொழி என்னென்னமோ வாங்கியிருக்காங்க. அது எப்படி முட்டை கட்ட முடியாது. ஸோ எல்லாரையும் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாய். ஃபோட்டோ கடைசி எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டன்ற கதையா. எல்லோரும் இப்போ சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அங்கான 4 பேர், இங்கான 4 பேர். தர்ஷன் உனக்கு என்ன பிரியாணியா பரோட்டாவா? 4 பேருக்கும் பிரியாணி. தன்ஷி, ஸ்வேதா, ரித்திக், ரித்தேஷ். இங்கே ஆதிக்கு பிரியாணி. தம்பிக்கு வைங்க. இங்கே 2 வைங்க. அந்த இலையில் 2. எனக்கு பரோட்டா, தர்ஷனுக்கும் பரோட்டா. தர்ஷன் ஆஃப் ஆயிலா? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. கடைசி ஆள் யார்? தர்ஷன். இன்னும் ஆஃப் ஆயில் இருக்கு. ஆஃப் ஆயில் சாப்பிட எங்கன்னா கொம்பாடி இப்போ டோல்கேட் வந்து தான் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி வித்து பரோட்டா. பக்கத்துலேயே ஷானு பேக்கரியில் வந்து ஒரு ஜூஸை சொல்லியிருக்கோம். ஒரு ஜூஸ் வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஜூஸ் வந்து சொல்லியிருக்கோம். என்னென்ன ஜூஸ் சொல்லியிருக்கேன்? நான் சொன்ன ஜூஸா? லெமனு, வாட்டர் மெலனு, மஸ்கு மெலன். லெமன், வாட்டர் மெலன், மஸ்கு மெலன். ரேட்டு எல்லாமே 50. இது மட்டும் 25. எல்லாம் சாப்பிட்டதுனால கம்மியாக. எல்லாம் சாப்பிட்டாச்சு. அது லெவல் எதுவும் போகல. சும்மா கொஞ்சம் ஜூஸை மட்டும் குடிக்கும் அப்படின்ட்டு லைட்டாக ஒரு ஜூஸை போடலான்ட்டு. அதுவே இப்போ குடிக்கீங்களான்னு தெரியல. 3 பாட்டில் வரும். பார்ப்போம். நீங்கள் என்ன செய்கிறீங்க 2 பேரும்? ஆ 2 ஜூஸ் இப்போ வந்திருக்கு. இன்னும் லெமன் வரல. வந்ததும் அப்படியே எல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக 3 ஜூஸ் வந்துச்சு. லெமன் யாருக்கு? போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைய டே இப்படி தான் போச்சு. எல்லாரும் இட்டு வந்து சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ நான் அரசுக்குடி வழியாக கிளம்பிடுவேன். இவங்க ஸ்ட்ரெயிட்டாக விருதாச்சலம் கிளம்பிடுவாங்க. ஸோ இன்னைய டே இப்படி தான் போச்சு. சண்டே பேர் முடிய போகுது. அதனால தான் இவ்வளோ அர்ஜென்ட் இட்டுட்டு வந்து காமிச்சிட்டு தேவையானதை வாங்கிக்கிட்டு நீங்கள் 1 டே பிள்ளைங்களை அந்த லீவ்லேயும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கேயும் இட்டுட்டு போகலையா, பீச்சுக்கு போகிறதா இன்னைக்கு ஐடியாவே. சரி இன்னைக்கு புக் ஃபேர் நாளையோட முடியுது 29ஓடன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு புக் ஃபேர் போயிட்டு வர வீக் வந்து கண்டிப்பாக நாங்கள் பீச்சுக்கு போகிறது கன்ஃபார்ம். குடியம்பாளையம் போகிறோம். ஸோ இல்லை கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீக். ஸோ ஓகே, இவங்க இங்கேருந்து விருதாலம் கிளம்புறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே பாய்.